அப்படிங்கிறது. அப்புறம் என்னாச்சு, 82ல் ஜஸ்டிஸ் மகாராஜன் ஒரு மிகப்பெரிய அறிஞர், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவரை எம்ஜிஆர் அரசில் ஒரு குழுவில் தலைவராக போட்டாங்க. அவர் பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு 82ல், 84ல் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆகமங்கள் எவ்வாறெல்லாம் மீறப்பட்டுள்ளன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஆகமம்னா எப்படியெல்லாம் மீறிக்கிட்டே வருது, மாறிக்கிட்டே வந்திருக்கு. அதனால ஆகமம் என்பது மாற்றப்பட முடியாதது இல்லை என்பது வரைக்கும் அவர் சொல்லிட்டார். ஆனால் கடைசியில் இப்போ ரிப்போர்ட் கொடுத்தப்போ அவர் என்ன எழுதிட்டாருன்னா, இதை மாற்றுறதுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு எழுதிட்டார். அங்கே தான் அவர் பண்ண ஒரு தவறு, சிறிய தவறு. அதனால அப்போ என்னன்னு போச்சு, அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க. அப்படி இருந்த நேரத்தில் தான் நான் இந்த இந்த அர்ச்சகராக அனைத்து ஜாதியராக அர்ச்சகராக நியமிக்கிறதுக்குன்னா என்ன பண்ணணும், என்ன முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு கேட்டது. அப்போ ஜட்மெண்ட்டை படித்ததுக்கப்புறம் ஜட்மெண்ட்டில் ஆகமத்தை மீறக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் ஆகமம்னா என்ன அதை முதல்ல தெரியணும். ஆகமங்கிறது என்னன்னு தெரியாமலே ஆகமத்தை மீறக்கூடாதுன்னா என்ன, எப்படி மீறாமல் இருக்கிறது, எப்படி மீறணும்னு யார் சொல்கிறது? அதனால ஆகமம்னா என்ன அப்படிங்கிறது தான் முதல்ல எடுத்துக்கொண்ட ஆய்வுக்கு உண்டான கருத்து. அதில் தான் சத்தியவேல் முருகனார் ரொம்ப அவருடைய பங்களிப்பு மிகவும் அதிகம். அதே சமயத்தில் மருதாச்சி அந்த சாந்தலிங்க அடிகளார், இவர் குன்றக்குடி மடாதிபதி இப்போ இருக்கிற பொன்னம்பல அடிகளார், அப்புறம் ராஜா பட்டர், பிச்சை குருக்கள், பிள்ளையார்பட்டியில் இருக்கவங்க, இவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டேன், ஆகமத்தில் எங்கேயாவது இந்த ஜாதிக்காரன் தான் பண்ணணும்னு இருக்குதா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரே இதாக சொன்னாங்க, அப்படி எதுவுமே இல்லை. எந்த ஆகமத்திலையும் இந்த ஜாதிக்காரங்க தான் பூஜை பண்ணணும்னு எந்த ஆகமத்திலையும் சொல்லப்படவில்லை. இப்படிங்கிற இந்த ஒரு கருத்து எனக்கு முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் சத்தியவேல் முருகன் முதல்ல. ரெண்டாவது, இவங்க எல்லாரும் பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், ஸ்ரீ ரங்கநாத ஜீயர், ஸ்ரீரங்க ஜீயர், அவர் நல்லாவே தெரியும். எல்லாருமே வைஷ்ணவத்திலையும் சரி சைவத்திலையும் சரி எங்கேயுமே எந்த ஆகமத்திலையும் இந்த ஜாதிக்காரங்க தான் பூசை பண்ணணும்னு சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிறது முதல்ல தீர்மானமாக முடிவுக்கு வந்தாச்சு. அது என்னுடைய ரிப்போர்ட்டில் தான் வருது. முன்னாடி எந்த ரிப்போர்ட்லையும் அது வரல, அந்த ரிப்போர்ட் வேறு எதுலேயும் அது வரல. அப்புறம் ஆகமம்னா என்ன அப்படின்னா செய்முறை. அவருடைய ஆற்றலை நம்ம கேட்குறோம், அவர் தான் நம்ம காப்பாற்ற